அன்பான நேயர்களுக்கு எங்கள் ஆலய அன்னதானம் பற்றி முந்தைய பதிவில் சொல்லியிருந்தேன் அல்லவா? அதன் தொடர்ச்சி தான் இன்று சொல்வதும். வறிய நிலையில் இருப்பவர்கள் அவர்களால் முடிந்ததை உள்ளன்போடு கொடுத்துவிட்டு செல்வார்கள். கொடுக்கும் பொருள் சிறிய அளவாகவே இருக்கும். வசதி படைத்தவர்களோ பணமாகவோ தரமான மளிகை பொருள்களாகவோ தந்து விடுவார்கள். இந்த இரண்டிற்கும் நடுவில் இருப்பவர்கள்தான் புழுத்து போன அரிசியையும் பூஞ்சை பிடித்த பொருள்களுமாய் கொடுப்பார்கள். தனக்கு வேண்டாத உணவுப் பொருளை கடவுளர்களுக்கு கொடுப்பார்கள். இதில் என்ன புண்ணியம் கிடைத்துவிடப் போகிறது அவர்களுக்கு? ஆனாலும் நாங்கள் மிகவும் நன்றாக சுத்தம் செய்வோம், தூக்கி எறிய மாட்டோம். அவர்களின் நினைப்பு நாங்கள் பார்த்து கொள்வோம் என்று. நானோ என் அம்மா இதை நன்றாகவே பார்த்து கொள்வாள் என்று எண்ணிக்கொள்வேன். அவர்கள் கொடுத்த சமையல் பொருள்களை சுத்தம் செய்யும்போது, அம்மா, இந்த அழுக்கெல்லாம் அவர்களின் வினைகளாக இருக்குமோ? இப்பொருள்களை சிரமப்பட்டு சுத்தம் செய்கிறோம், அதுபோல் அவர்களது வினைகளும் கரையட்டும் என்று பவானி அன்னையை வேண்டிக் கொள்வேன். எனது சிநேகிதியோ மிகவும் கோபமாக இருப்பார். இருக்கும் கோபத்தை புளி கரைப்பதில் காட்டி நொடிப்பொழுதில் கரைத்து கொடுத்து விடுவார். யார் மீது இத்தனை கோபம் என்று கேட்டால், ஆனாலும் இத்தனை பொறுமை உனக்கு ஆகாது என்று என்னை கடிந்து கொள்வார். அன்னதானத்திற்கு என்று கொடுப்பவர்கள் முதல் தரமான பொருள்களைத்தானே தெய்வங்களுக்கு தர வேண்டும். இதையெல்லாம் கூட அறியாதவர்களாகவா இருப்பார்கள்? நானும் கொடுக்கிறேன் பேர்வழி என்று. இவர்கள் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களின் நிலைமை எப்படி இருக்கும் என்று எனக்குள் எண்ணி சிரித்து கொள்வேன். ஆனாலும் எங்களுக்கு மிகவும் அறிந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஒன்றும் சொல்ல முடியாது. நம்மை வாழ வைக்கும் தெய்வங்களுக்கு பார்த்து பார்த்து அல்லவா செய்ய வேண்டும். ஆனாலும் பார்த்து பார்த்து செய்பவர்களிடத்தில்தான் தெய்வம் அதிகமாக சேவைகளை வாங்கி கொள்ளும். எளிமையான பொருளாய் இருந்தாலும் அன்பும் பக்தியும் மன தூய்மையும் இருந்தால் போதுமே தெய்வத்திற்கு. நாம் தெய்வத்தை அன்பால் கட்டுவதற்குள் தன்னுடைய அன்பால் தெய்வம் நம்மை கட்டிவிடும். நாம் தவறு செய்யும்போது தெய்வம் கண்களை மூடிக்கொண்டு இருப்பதாகவும், சிறிது தர்மம் செய்யும்போது கண்களை அகல திறந்து கொண்டு பார்ப்பதாகவும் எண்ணிக்கொள்வது எவ்வளவு அறியாமை! கண்களை மூடிக்கொண்டே உலகை பார்ப்பவர்கள் தெய்வங்கள் அல்லவா? இதை நாம் அனைவரும் மறக்காமல் வாழ்வோமேயானால் இறையருள் நம்முடன் எப்பொழுதும் இருப்பதை உணர்ந்து கொண்டே ஆனந்தமான வாழ்க்கையை நாம் வாழலாம். அன்பு நேயர்களே, பவானி அன்னையின் அருள் நமக்கு என்றும் பக்கத்துணையாய் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்த பதிவில் சந்திப்போம்.